ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பாவக்காய் வச்சு ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கசப்பே தெரியாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். நான் 150 கிராம் பாவக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மெல்லிசான துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணும்போது எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மெல்லிசாக கட் பண்ணிங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த பாவக்காய் இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பெரட்டி விட்டுடலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை நல்லா பெசரிக்கணும். அந்த மசாலா எல்லாமே அந்த பாவக்காயில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் தேவைப்படுற அளவுக்கு தெளித்து பிசைஞ்சு பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம சேர்த்த மாவு அந்த மசாலா எல்லாமே பாவக்காயில் நல்லா ஒட்டிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சுருக்க பாவக்காயை ஒன்றா எடுத்து அப்படியே போட்டுடலாம். பரவலாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுக்கணும். எல்லாத்தையும் ஒரே டைம் போடக்கூடாது. ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு 2 பக்கமும் நல்ல மொறுமொறுன்னு வர வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி உள்ள பாவக்காயுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான மொறுன்னு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.